சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி பங்கீடு, விருப்பு மனு உள்ளிட்டவை தொடர்பான ஆலோசனை என தகவல். திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் உள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உறுதி. ஆட்சியில் பங்கு என்பது தனிநபர்களின் கருத்தை தவிர காங்கிரசின் கருத்து அல்ல என விளக்கம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச தடை விதித்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். கூட்டணி குறித்து உறுதியான நிலைப்பாட்டை உரிய நேரத்தில் காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் என கே சி வேணுகோபால் பேட்டி. கனவு காண்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. தவிக தலைவர் விஜய் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடகாவில் H-125 ஹெலிகாப்டர் தயாரிப்பை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்படும் என அறிவிப்பு. திருப்பூரில் அரசு பள்ளியில் உணவு இடைவேளைக்கு பிறகு மூக்கில் நுரைதள்ளி மயங்கி விழுந்த மாணவன் உயிரிழப்பு. ஆசிரியர் அடித்ததால் மகன் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு. செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் அனுப்பிவிட்டேன், இந்த மாதிரி இப்படி இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சார் உடம்புல காயில சார், ஆனால் கண்ணை வீங்கி இருக்கு, மூக்கெல்லாம் ரத்தம் வந்திருக்கு, முறையா வருது சார், மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுகுது, அப்படியே பார்த்து எனக்கு இதாக இருக்கு சார். நாயம் கிடைச்சே ஆகணும் சார், விட மாட்டேன் சார் இதெல்லாம். பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்தில் தனியார் மதுபான கடையால் பெண்களுக்கு அச்சுறுத்தல் என புகார். மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாக கூறி காவல் நிலையம் முற்றுகை. மதுக்கடையை மூடவில்லை என்றால் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என எச்சரிக்கை. ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி குப்பைகளை தாமிரபரணி ஆற்றில் கொட்டி எரிப்பதால் சுகாதார சீர்கேடு. மக்களுக்கு சுவாச கோளாறு, நீர்வளம் பாதிக்கப்படுவதால் சமூக ஆர்வலர்கள் வேதனை. எஃப்சி கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்தியதை கண்டித்து வரும் 25ஆம் தேதி முதல் லாரிகள் ஓடாது. தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் படகில் வைத்து தேர்தல் கோரிக்கை அறிக்கையை வெளியிட்ட மீனவர் அமைப்பினர். கடல் சார்ந்த அரசு வேலைகளில் மீனவர்களுக்கு முன்னுரிமை, கடல் சட்டம் உள்ளிட்ட 50 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட மறைந்த பழங்குடியின ஓவியரின் மனைவிக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கினார் நீலகிரி மாவட்ட ஆட்சியர். வேதாரண்யம் அருகே பல தலைமுறைகளாக பட்டாயின்றி தவிக்கும் மக்கள். சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்ய போவதாக எச்சரிக்கை. அமெரிக்கா முயற்சியால் ரஷ்யா உக்ரைன் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை. ஜெனீவாவில் 2 நாட்கள் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் 4 ஆண்டு கால போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. ஜெஃப்ரி எப்ஸ்டனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தான் அமெரிக்க அதிபராக கூடாது என்பதற்காக ஜெஃப்ரி எப்ஸ்டன் சிலருடன் சேர்ந்து போராடினார் எனவும் பேட்டி. ரஷ்யாவின் மாஸ்கோவில் சூறாவளி காற்றால் போக்குவரத்து நெரிசல். பனிப்பொழிவால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் திணறல். இந்தோனேஷியாவில் கனமழை காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவு. குணுங்கிடுள் என்ற பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலியா அணியை வெளியேற்றிய மழை. புள்ளி பட்டியலின் அடிப்படையில் முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலிய அணி லீக் சுற்றோடு வெளியேறியது.